ஏன்டா இது 1800 அமெரிக்காவில் கொலைக்காட்சி கைதிகளை கொள்றதுக்கு இந்த எலக்ட்ரிக் சேர் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த மாதிரி படம் எடுத்து வச்சு அதுக்கு அனிருத்துன்னு ஒருத்தனை வச்சுட்டு இதை போட்டு கத்தை விட்டுட்டு சவுண்டை போட்டுக்கிட்டு கேட்டா ப்ரோ ப்ரோ கூஸ் பம்பு ப்ரோ ப்ரோ வேற லெவல் ப்ரோ முடியல ப்ரோ என்னடா முடியல இல்லை முடியல ப்ரோ நல்ல விதமாக முடியலையா நாசமாக போய் முடியல ஆனால் இல்லை ப்ரோ விடு ப்ரோ ஏதாவது சொல்லிட்டு போடா நீ சொன்னதெல்லாம் ஏதாவது எடுத்துக்கணும்ல நல்லா இருக்கு நல்லா இல்லை எடுத்துக்கணும் இல்லை ப்ரோ வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ ப்ரோ வேற லெவல் ஓ இதில் வேற இந்த சுகர் பார்ட்டிங்க வேற பழைய ரசிகர் இருக்காங்கல்ல அதுங்க வேற நடுவில் அல்லாடிக்கின்னு என் தலைவன் அவ்வளோதான் என் தலைவன் காலை வச்சாலே அவ்வளோதான் என்னடா காலை வச்சா ரஜினியும் ஒரு மெயின் சாம்பார் ஊற்றுற மாதிரி மற்றபடி எல்லாம் கலவை இந்த கலவையை வச்சுட்டு ஜெயிச்சிட்டோம் விட்டுறது எல்லாம் அது பேன் இண்டியா அப்படின்னு கதைலாம் கேட்காது பேன் இண்டியா சினிமாவா பாரு 50 பேர் எதிரில் சார் எல்லாம் அவ்வளோ பெரிய இரும்புறாடு அப்படியே ஓடிடலாம் சார் உடனே ஒருத்தன் தான் முதல்ல ஓடிடுவான் பார்த்துறீங்களா 5 எல்லாம் ஒன்றா ஓடிட மாட்டேன் ஓடி வந்தோடனே நின்றுட்டு டமால் காலத்துக்கு வரும் ஒரே அடி போத்து விடுவான் இந்த ஸ்டண்ட்டை எப்படா மாற்ற போறீங்க சலிச்சு போச்சுடா அடிச்சோன்னு தூக்கி போய் அந்த அங்கே தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதில் போய் விழுந்து அவர் அப்படி காரணம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த கூலி படம் வந்தது ஃபுல்லாகவே கூலி படத்துக்கு அகைன்ஸ்டாக திரும்பி போயிட்டாங்க இவங்க அரசியல் மயப்படுத்தப்படலன்னு தெரியுதா ரஜினி படம் ஓடனா ஓடாட்டி உனக்குன்னா அதனால் இவர்களை அரசியல் படுத்தாத வரைக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டு ரஜினி படம் நல்லா இல்லை இதுக்குள்ளே தான் முடங்கி சுற்றிட்டு கிடப்பான் பொலிட்டிக்கலாக இவர்கள் தயாராக மாட்டாங்க இப்படி நம்மளை கேட்டாலும் 1000 பாயிண்ட் எடுத்து கொடுப்போம் 1/2 மணி நேரம் அப்படி தீ பறக்கும் அரங்க மதிரட்டுமே அப்படின்னு அரங்கம் மட்டும் அதிராது அரசியல் களமே அதிரும் என்ன பேசுறது விஜய் பவர் உங்களுக்கு தெரியல அனுமார் மாதிரி நீங்க அது கையில் கட்டி புஷியானது ஓரமாக கட்டி வச்சுக்கிறான் தலைவரை இப்படியே நீ அத்துன்னு போனா சிக்கலாயிடும் அப்படின்னு அவருக்கு அப்படியே இந்த அவர் மக்கள் நீதி மையத்தில் 10 பேர் உட்காந்துருப்பான் தூங்கின்னு இருப்பான் அப்படியே பேசு 2 பேர் சேர் எடுக்க வந்திருப்பான் அப்புறம் அப்படின்ட்டுருவான் அது தலைவர் செல்ஃபு இங்கே கூட்டத்தை பார்த்தோன்னா தலைவருக்கு முடியல அதுவும் எல்லாம் ஒரே டீமில் ஒரே கம்பெனியில் போய் வேலைக்கு செஞ்சிட்டாங்களா பனி பாதுகாப்பு கிடச்சிச்சு அவங்களுக்கு பனி நிரந்தரம் நான்லாம் திருமாவளவன் போட்டால் வச்சுக்கிங்க 2ல் வச்சுருவேன் அப்போ தான் நார்மல் ஸ்பீடாக இருக்கும் இல்லை வச்சு தாங்காது ஒன்றுலாம் வச்சோன்னா வச்சுட்டு நம்ம போயிட்டு என்ன வேலைலாம் முடிச்சுட்டு வந்தாலும் பேசிகிட்டே இருப்பாப்புல நம்மளுக்கே டப்பு கொடுக்குறாப்புல இவர் என்ன ஒன்று 2 நாள் அவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அதை எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாப்புல கமல்ஹாசன் பரவாயில்ல கம்பெனியில் சேர்ந்த உடனே முழு கொத்தடிமையாக மாறிவிட்டீர்கள் இனி என்னாலும் நான் உங்களுக்கு துணை இருப்பேன் மக்கள் நல கூட்டணியில் உங்களுக்கும் கூட்டணி இனிமேல் புது உறுப்பினர் கார்டு நான் வேறு இவர்கள் வேறு கிடையாது இருவருக்கும் ஒரே கொள்கை கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் 1000 கோடி தாண்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. ஆனால் சில பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ காசை போட்டு எடுத்துருக்காரு அத்தனை ஃபேமிலி வாழ வச்சிருக்காரு நீங்கள் பட் நெகட்டிவ் அதுவும் முக்கியமாக அணில்கள்லாம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்துட்டு போயிடுறீங்க நீங்கள் தலைவர் மேலே இருக்கிற அந்த பொறாமையில் எதனால் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்களே சார் இது நியாயமான வாதமா? இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு கைதி படத்துலேருந்து நான் இது பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி விஜய் படம் இந்த லியோ கீஸ்ட் எல்லாமே கிண்டல் அடிச்சு இதுவும் சரியில்லையே கிண்டல் அடிச்சிருப்போம். அதே வேட்டையன் தானே? ஆமாம் சார். அதெல்லாம் வந்து அதில் அந்த கருத்து மைய கருத்து அருமையான கருத்துலாம் பாராட்டியிருப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி பாராட்டலையா? அவரும் தயாரிப்பாளர் தானே. குறைந்த விலையில் எடுக்கப்பட்ட பட்ஜெட் படம். இதில் நம்ம எல்லாத்தையுமே விமர்சிக்கிறோம். இந்த அணில்கள் உண்மையிலேயே நான் இதை சுட்டி காமிக்கணும். இவங்க எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். தாவேக்கால துப்புரவு பணியாளர் பிரச்சனை. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த கூலி படம் வந்தது ஃபுல்லாகவே கூலி படத்துக்கு அகைன்ஸ்டாக திரும்பி போயிட்டாங்க. இவங்க அரசியல் மயப்படுத்தப்படலன்னு தெரியுதா? ரஜினி படம் ஓடனா ஓடாட்டி உனக்குன்னா ரஜினி ஃபெயிலியர் ஆனான்னா சக்ஸஸ் ஆனால் உனக்குன்னா நீ தான் சினிமா விட்டு வந்துட்ட. உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் இப்போ பார்க்கணும். பொலிட்டிக்கல் எதிரி இன்றைக்கி டிஎம்கேக்கு எதிராக இந்த பிரச்சனை கொழுந்து விட்டே எரியுது. இதில் எந்த அளவுக்கு கொண்டு ஒரு நீளம் அந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் தான் முதன்மை சக்தியாச்சே. வார்த்தையை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடும். அந்த ஐவர் இருக்காப்புல அவர் பேர்னா மேலையில் பேசுவார். பலத்த கரகோஷத்துடன் இப்பொழுது நம்முடைய பொன்னான தலைவரை நாம் இப்பொழுது வரவேற்க வேண்டும். மோகன் சார். ஆமாம், ராஜ்மோகன். எனக்கு மைக் மோகன் வருது, அதனால தான் நான் அடக்கி ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகன் வந்து இந்த மாதிரி முதன்மை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாப்புல. அது எல்லா சக்தியும் விட்டாங்க. இப்போ முதன்மை சக்தியாக அப்படிப்பட்ட முதன்மை சக்தி இந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும்ல. பண்ணலன்னெலாம் சொல்ல பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கவனம் இதில் இருந்து கூலி வந்து நாங்கள் ஓடிச்சேன். சரி, அதான் பரவாயில்ல.
இந்த அல்லு சில்லெல்லாம் போட்டு அரசியல் படத்துலன்றதுக்கு உதாரணம், இதுங்க போய் உணர்ச்சிவசப்பட்டு நாங்கள் போய் கொடியாட்டிட்டு கொடியை மணிக்கு பாக்கெட்டில் வச்சுக்கின்னு, படம் நல்லா இல்லை பார்த்தா அது படம் நல்லா இல்லைன்னு தெரியுமே, நீ வேற போய் சொல்லணுமாங்க, அது ரஜினி ரசிகனே சொல்லிக்க போகிறான், அவனே சொல்லுக்கா முன்னு போகிறான் என்னான்னு கேட்டான், அப்படி இப்படின்ட்டு போகிறான். அதனால் நீ ஏன் சொல்கிற, உடனே ஒருத்தரன் குச்சிக்கினாரு, பாக்கெட்டில் இருக்கிற கொடி எடு, அங்கே போய் உனக்கு என்ன சாதிக்க போகிற படம் நல்லா இல்லைன்னு சொல்லி. அதான் லோகேஷ் கனகராஜ் பார்த்துக்கிட்டாப்புல ரஜினியை வச்சு செஞ்சிட்டாப்புல, அப்புறம் நீ என்ன தனியா. அதனால் இவர்களை அரசியல் படுத்தாத வரைக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டு ரஜினி படம் நல்லா இல்லை இதுக்குள்ளே தான் முடங்கி சுற்றிட்டு கிடப்பாங்க. பொலிட்டிக்கலாக இவர்கள் தயாராக மாட்டார்கள். இவன் எப்படி ஓட்டு போடுவான், இது ஒரு பார்ட். எல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டு ஒருத்தெல்லாம் பயங்கரமாக திட்டினேக்கிறான், கம்முன்னு நின்றுக்கிறான் அப்படியே. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இப்போ படத்துக்கு வருவோம். வழக்கமாக அந்த போவான்ல, எனக்கு 3000 ரூபா செலவு, ஃபஸ்ட் ஹாஃபு இப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு, அப்படியே அந்த அப்படியே அவர் சயின்டிஸ்ட் அப்படியே பிரித்து கரெக்டாக அப்படி இப்படி சொல்லுவார். அவருக்கே பொறுக்கல, ரொம்ப முடியல ப்ரோ முடியல ப்ரோ அப்படி இப்படின்னு. சரி என்னடா இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தா, படத்தை எடுத்து வச்சது பார்த்தா ரஜினி ரசிகர்ல சொல்கிறது, முடியலங்க, கதையை தேடுறேன் கிடைக்கவே இல்லைங்க. ரெண்டாவது வழக்கமாக அந்த இவர் புழு சட்டை மாற சொல்கிறா பாருங்கள், வழக்கமாக போதை மரத்துக்கு கடத்துறேன்னு டாட்டா சால்ட்டு ஒரு 10 மூட்டை வாங்கி வச்சிக்கின்னு படத்தை காப்பான். இந்த படத்தில் வாட்சி கடத்துறான். வாட்சி ஏன் கடத்துறான்னு தெரியாது, ஏன் கொள்றான்னு தெரியாது. கொள்றதுக்கு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு சேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்டா இது 1800 அமெரிக்காவில் கொலைக்காட்சி கைதிகளை கொள்றதுக்கு இந்த எலக்ட்ரிக் சேர் கொண்டு வந்தானுங்கள. இந்த மாதிரி படம் எடுத்து வச்சு அதுக்கு அனிருத்துன்னு ஒருத்தனை வச்சுட்டு இதை போட்டு கத்தை விட்டுட்டு சவுண்டை போட்டுக்கிட்டு கேட்டால் ப்ரோ கூஸ் பம்பு ப்ரோ வேற லெவல் ப்ரோ, முடியல ப்ரோ, என்னடா முடியல, இல்லை முடியல ப்ரோ, நல்ல விதமாக முடியலையா, நாசமாக போய் முடியல, ஆனால் இல்லை ப்ரோ விடு ப்ரோ, ஏதாவது சொல்லிட்டு போடா, நீ சொன்னதெல்லாம் ஏதாவது எடுத்துக்கணும்ல, நல்லா இருக்கு நல்லா இல்லை எடுத்துக்கணும், இல்லை ப்ரோ வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ வேற லெவல் போ. இதில் வேற இந்த சுகர் பார்ட்டிங்க வேற பழைய ரசிகர் இருக்காங்கல்ல, அதுங்க வேற நடுவில் அல்லாடிக்கின்னு என் தலைவன் அவ்வளோதான், என் தலைவன் காலை வச்சாலே அவ்வளோதான், என்னடா காலை வச்சா படம் பார்த்தியா போயிட்டே இருக்காருன்னு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மைக்கை போட்டுக்கிட்டு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த லோகேஷ் கனகராஜ்ன்ற நபர் எல்லா காலத்துலேயுமே ஒழுங்காக படம் எடுத்த ஆளே கிடையாது. கட்ஸுன்னு சொல்கிறோம்ல, ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸை அழ வைப்பதும் சிரிக்க வைப்பதும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் கட்ஸ் இருக்குது. அந்த படம் ஓடுதோ இல்லையோ. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ரஜினி பெரிய நிறுவனத்தை முதல்ல பிடிச்சிக்குவோம், இல்லை பெரிய நடிகரை போய் பிடிச்சிக்குவோம், அதை எப்படியும் பெரிய நிறுவனம் தான் எடுக்கும் அவனுக்கு சம்பளம் கொடுத்து எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு காலத்துக்குன்னா இப்போ ஹெலிகாப்டர் பறக்கணும், அப்போ ஹெலிகாப்டர் செட்டு போகிறது செலவு பண்ணணும், அது பெரிய நிறுவனம் தான் முடியும், பெருசாக போட்டு பெருசாக லாபம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அவரை வச்சுக்கின்னு சார் இல்லை கேமியோ லூமியோ லாமியோ அப்படின்ட்டு சார் அதில் அவர் யார், அதுதான் படத்தை ரிவ்யூவே சொல்லிட்டார் ரஜினி. யாருன்னு கேட்டேன், இவர் ரஜினிக்கு வாழ்நாள் பூரா அவரை தாழ்த்திக்கின்னு மற்றவங்களை இது பண்ணுறதான் வேலை. இவர் ஐயோ அவங்க கிளாமராச்சு, அவங்க எப்படி நடிப்பாங்க, பார்த்துருக்கேன் இதில் கிராம இப்படி அப்படியே எல்லா நடிகரையும் வச்சுக்கின்னு ஒரு கலவை சாதம் செஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இதில் உண்மையிலேயே லியோ வெற்றின்றாங்களே, நான் சொல்கிறேன் விஜய் தனியாக நடித்து அவ்வளோ பெரிய வசூல் கரெக்டாக லியோவில் கூட யார் நடிச்சா, அந்த இவர் மட்டும் நடிச்சிருப்பாரு, சஞ்சய் தத். வேற யாரும் நடிச்சிருப்பாங்களா இல்லை இந்த மாதிரி கலவை? இல்லை சார், இது கலவை சாதம். ரஜினியும் ஒரு மெயின் சாம்பார் ஊற்றுற மாதிரி, மற்றபடி எல்லாம் கலவை. இந்த கலவையை வச்சுட்டு ஜெயிச்சிட்டோம் விட்டுறது எல்லாம். அது பேன் இண்டியா அப்படின்னு கதைலாம் கேட்காத, பேன் இண்டியா சினிமாவா பாரு. இந்த இடத்துல அதெல்லாம் நீ கண்டுக்காத. பீரங்கி வச்சு விட்றாங்க சென்னை சிட்டிக்குள்ள, அதெல்லாம் கண்டுக்காத. படம் பூரா அடிச்சிக்கிறான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் போலீஸே காணும், அதெல்லாம் பார்க்காத. இப்படியே தான் உருட்டுறது. அதுதான் நான் முத படத்தில் கேட்டேன், டேய் எந்த ஊர்லடா கமிஷன் ஆஃபீஸில் ரைட்டர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அது பழைய கமிஷன் ஆஃபீஸ் தான் கூட அங்கே ரைட்டர் உட்காருவானா? ஏன்டா லாஜிக்கோ நியாயம் வேணாமாடா? ஏன்டா கமிஷன் ஆஃபீஸில் எந்த காலத்துலடா லாக்கப் வச்சுருந்தாங்க? ஏன்னா டிடி கேஸை பிடிச்சி அங்கேயடா கொண்டு போய் அடைப்பான். டிடி கேஸை எந்த காலத்துலடா கைது பண்ணியிருக்கான்?
அவனை டிடி இதுன்னா வண்டியை சீஸ் பண்ணிட்டு அவனை அமுச்சு விட்ருவான். வந்து ஃபைன் கட்டிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போ, லைசன்ஸை சீஸ் பண்ணி விடுவான். என்னங்கடா கதை எடுக்கிறீங்க? ஏன்டா போதை மருந்து கடத்துனா அது என்ன கடத்தணுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து வச்சிருவானுங்க, அதை எரிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வேற கடத்தி கொண்டு வந்து கம்ஷாம்ஸு கீழேடா வச்சிருப்பான். என்னடா கதை எடுக்கிறீங்க? அதை எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போதாங்க. இதுக்கு இன்னொன்று இருட்டிலேயே இருப்போம். நம்ம தேட்டருக்குள்ளேயே இருட்டில் உட்காந்தோம்னா இவன் படத்தையே இருட்டில் எடுத்து வச்சிருப்பான். பார்த்துறீங்களா? இருட்டு. ஏன்னா இங்கே போய் இருட்டு லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே வெளிச்சமாக தெரியுன்றது தான். இங்கே போனால் படம் ஃபுல்லாக 90% இருட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு 10% எப்போவாவது வெளிச்சம் தெரியும். மற்றபடி இருட்டு டார்க் மோடு. என்னையா மாற்றிக்கிறான் அந்த ஆள். விக்ரம்னு ஒரு படம் நீங்கள் ஒருத்தன் போட்டுக்கிறான். விக்ரமையும் கூலியும் ரெண்டும் ஒரே கதைங்க. ஒரே மேட்ரை எடுத்து வச்சு நம்மளை ஏமாத்திக்கிறாப்பிலங்க. இது தெரியாமல் கூஸ் பம்பு ப்ரோ வேறு லெவல் ப்ரோ தலைவர். டேய் முன்னாடியே விக்ரமில் நடிச்சுக்கிறாப்பிலையா கமல், இதே கதையை தான். அதை தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றி அதில் புள்ள செத்து போயிட்டு இறா எங்கள் அப்பா வருவான்றாப்புல. இதில் நண்பர் செத்து போயிட்டு இறா என் நண்பர் வருவான். அது கூட பாச்சா படம் மாதிரி என் நண்பன் வருவான்டான்ற. அதுலேயும் ஒரு ஏஜென்ட்டு, இதுலேயும் ஒரு சுருதிஹாசனா இது, அதுலேயும் ஒரு பொண்ணு இது, இதுலேயும் ஒரு இது. இந்த மாதிரி அந்த அவர் கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. எனக்கு சொல்ல வரல, ஏன்னா இந்த படம் பார்க்கணும்ல, பார்த்தா தானே. அப்போ இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு ஒரே கதையை மாற்றி லைட்டாக ஆல்டர் பண்ணி அதே இதுதான் இன்டர்வலில் அவர் ஆரம்பிப்போமா அப்படின்றாராம், இவர் இன்டர்வலில் முடிச்சிடலாமா அப்படின்றாராம். அதுலேயே வில்லன் வந்து கடத்துவான், எல்லாம் பண்ணுவான். இதுலேயே வில்லன் கடத்துவான். அதுலேயே ஒரு மலையாள ஆக்டர் வந்துட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி வருவார். இதுலேயே ஒரு மலையாள ஆக்டர் டர்னிங் பாயிண்ட் மாதிரி வருவார். அதுலேயும் வில்லன் வந்து கடைசியில் பெரிய லெவலில் முடித்த உடனே இன்னொருத்தர் வந்து புஷ்குன்னு வருவார். யார்? சூர்யா. இதில் இன்னொருத்தர் புஷ்குன்னு வருவார், அமீர் கான். என்னங்கடா இது கேட்டால் இதை வச்சு நாளைக்கு அமீர் கான் கால்ஷீட்டை வாங்கிடலாம்ல, சூர்யா கால்ஷீட்டை வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி கேட்டால் எல்சியூ பிசியூ ஐசியூன்னு ஏதாவது போட்டு உருட்டி நம்மால் ஒன்றே. இதில் எல்சியூ பார்த்தீங்கன்னா இதில் பிசியூ இவர் பெரிய அப்படியே திரை கலைஞர் அப்படியே இதாகிட்டார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அந்த எல்சியூ பார்த்தோன்னா ப்ரோ அந்த கேமியோ ப்ரோ கூஸ் பம்பு ப்ரோ. டேய் ஸ்கூலில் படிக்கும்போது ஒழுங்காக படித்து ஏதாவது பாஸ் பண்ணிருக்கியான்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் கேளு கரெக்டாக ஒரு குரல் சொல்கிறா. இதை கேளு கூஸ் பம்பு ப்ரோ. அந்த எல்சியூ ப்ரோன்றது இதில் தான் நம்ம இந்த இளைஞர்களை வளர்த்து வச்சுருக்கோம். இதில் வேறு 3000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறது தான். நான் எங்கேருந்து வந்து தெரியுமா? ஆந்திராவிலேருந்து வந்துக்கிறேன். எதில் வந்துமா? பைக்கில். நாயை வர அடிப்பட்டு செத்துருந்தேன்னா இவ்வளோ நாள் உன் பேரண்ட்ஸ் உன்னை வளர்த்து இது பண்ண செத்து போயிருப்பேன். விடிய காலம் 2 மணிக்கு பைக்கில் வந்தாராம். அங்கே வந்து 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாராம். ஒன்றுமே இல்லை ப்ரோ. இதுதான் தெரியுமாடா, இது நாங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன் மேடா. ஒரு படம்னா உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பாரு. ஏதோ ஒரு இலவு சனியம் போயிட்டு வா, காலைல போகிறாருன்னு. இதுக்காக 400 கிலோமீட்டர் ஹைவேஸில் பைக் எடுத்துகிட்டு வந்து அடிப்பட்டு சாவுறது. அப்புறம் பால் ஊற்றுறன்னு மேலே இருந்து சாவுறது. இந்த அஜித் படத்துக்கு ஒருத்தர் செத்தா மாறும் லாரி மேலே இருந்து விழுந்து. நான் ஃபேமிலினா ஆகும். நீங்கள் அவங்க வீட்டில் ஒரு பையன் இல்லைல்ல, இருந்தால் ஒரு வருமானம் ஏதோ ஒரு இது இருக்கும்ல, அது இருந்தாலும் அப்படி தான் தெரியும் சொல்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு இதாகிட்டான்ல, இதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. மறுபடியும் இதே மைக்கு இதே டைப்பு அதே வேறு லெவல். கேட்காதீங்க ப்ரோ அப்படின்றது, நல்லாயிருக்கு அப்படின்றது. இதே மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் அதான். அப்புறம் பொண்டாட்டி புருஷனோட வந்துடுவோம். அந்த அம்மா வேறு தனியாக இவர் ஒன்று விலைக்கு சொன்னோன்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. என் புலமையை நான் காமிக்கிறேன் பாரு. அந்த சிடியு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அனிருத் மியூசிக் வந்து இந்த பாட்டில் இந்த இடத்துல இப்படின்னா 2 பேரும் இதுதான் புருஷன் பொண்டாட்டி வேலை. இதுங்களுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து அதை கஷ்டப்பட்டு கொண்டு போய் காலேஜ் ஸ்கூல் வாசலில் நைட்டு படுத்து அதை எல்கேஜியில் சேர்த்து, அது ஏன் எல்கேஜியில் 90 மார்க் வாங்கலை 100 மார்க் வாங்கலான்னு அடிச்சு என்னன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு 95 வாங்கி நீ 90 வாங்கிடு எல்கேஜிலேயே. இதுதான் இந்த சமுதாயம், இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இதில் ஏதாவது கேள்வி கேட்டால் அவரே 1000 கோடி போடணும். யார் 1000 கோடி போட்டு எடுக்க சொன்னால்? அப்படிலாம் நீ ஒன்றும் கலை சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை ராசா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ ஒதுங்கினால நல்ல கலைகள் வளரும். இன்றைக்கி ஸ்க்ரீனு தேட்டர் கிடைக்கலையே. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமா எப்படி மாறிட்டு இருக்குது. ஒரு நடிகர் அவர் தனியாக நடிச்சாலும் ஊற்றிக்கன்னு தெரியும், அதனால் அதுக்கு ஒரு 4 பேர் சேர்த்துக்கிறது, கூட்டு பொரியல் அது இதுன்னு குழம்பு வைக்கிறாங்களாம். அப்படி சேர்த்துக்கிட்டு அப்படி காமிச்சிட்டு அப்புறம் அந்த சீசனுக்கு ஒருத்த வருவான், ஓ நடிப்பான். நான் பாட்டுனே புரியாது. இப்போ போய் அந்த அவன் முதல்ல போட்ட பாட்டை கேட்டிங்கன்னா ஆப் பண்ணியா இதை போடியான்னுவாங்க. இளையராஜா பாட்டு எடுத்துங்க, 80s பாட்டு, எதுக்கு ஆப் பண்ணுற போடியா அப்படின்னுவான். எம்எஸ்வி பாட்டு. ஆனால் இவங்க பாட்டெலாம் நிறுத்தியா. மன்மதராசா பாட்டை பேராக கேட்பீங்களா? நிறுத்தியாமா இல்லை
இந்த இப்போ வந்து ஆ ஊன்னு கத்துது பாரு, அந்த பாட்டை போடு அப்படின்னு ஊன்னு கத்திட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கேட்டால் நிறுத்தியா அந்த பாட்டு பீஸ்ட் பாட்டு கேட்பான். இப்போ இந்த அரபின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, என்ன படம் வந்து அரபி குத்து. அரபி குத்து இப்போ போட்டால் கேட்பானா? எங்கேயாவது போட்டு யாராவது கேட்டுட்டு இருக்காங்களா? ஆனால் 80கள் 90களில் போட்ட இளையராஜா பாட்டு எப்பவுமே சார் எல்லா ரீல்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் எது ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. இல்லை சாதாரணமாக படத்துங்களில் முன்னேற்றத்தை பற்றி பாடுற பாடல்கள், மோட்டிவேஷன் சாங்ஸ் இன்றைக்கும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போது கருத்தாளமிக்க எழுத்து வரிகள் புரிகிற பாடல்கள் எழுதும் பொழுது அது நம்ம மனதை தைக்கும். எப்போ வேணாலும் நம்ம அதை நினச்சி பார்ப்போம். ஊன்னு வெற்று கூச்சல் என்றைக்குமே நிற்காது. டி ராஜேந்திரன் எவ்வளோ பாட்டு போட்டிருக்காரு. அவருடைய கூச்சல் சம்மந்தமான பாட்டெலாம் எடுபடல. ஆனால் வைகை கரை காற்றே நில்லு, இல்லை வேற தோல் மீது தாலாட்டு, அந்த மாதிரி பல பாடல்கள் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையுடைய இது வெயிட்டு பல பாடல்கள் மனசில் நிற்கிது இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இவர்கள் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கலவை சாதம் பண்ணிக்கிட்டு இவர்கள் பெரிய நடிகரை வச்சு பெரிய பொருட்செலவில் எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் ஸ்க்ரீனிங் ஆக்கப்பை பண்ணிவிட்டு படம் எடுத்துகிட்டு இதுதான் ட்ரெண்டு, இப்படி தான் எடுக்கணும்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இந்த அடுத்து கிறுக்கனுங்களாம் வந்துட்டாங்க. இந்த இவர் சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் அகரங்கரெல்லாம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படம் காது அறுந்து போச்சு. என்ன படம் அது? கங்குவா கத்துவான்னு வச்சிருக்கலாம். அதுக்கு கங்குவான்னு பதிலாக கத்திரியா அப்படின்னு வச்சிருக்கலாம். நம்ம டெசிபல் வந்து 40 என்னமோ தான் நினைக்கிறேன். இந்த தீபாவளி காலத்தில் மட்டும் கொஞ்சம் காதை பாதுகாத்துக்கணும். ஆனால் இந்த படத்துக்கு போனால் 120 110 வரைக்கும் போச்சான். என்ன கதியாக இருப்பாங்க. ஏன்னா நீ அதாவது இந்தியானா பாம்பாட்டி நாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இந்தியா இந்த 300 பருத்தி வீரர்கள் இந்த மாதிரி பாணியில் எடுக்கிறன்ற பேரில் கேட்டால் உலக நாடுகளில் பயங்கரமாக போகுமா அந்த படம். நான் அதுக்காக காட்டுவாசி மாதிரி கத்தி நாடாக இருப்பீங்க. அவன் சும்மாவே இந்தியன்னா அவன் நினச்சின்னுக்கிறான். நீ வேற கத்தி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிது. ஏன் நல்ல படமா இல்லை? சூரரை போட்டு எடுத்தீங்களா, நல்லாவா இல்லை? அந்த படம் போலியா ஆஸ்கருக்கு? அப்போ இங்கே ஒருத்தர் இருந்தாயா அந்த மாதிரி பண்ணாயான்னு தெரியும்ல. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போங்களேன். இந்த அடுத்து ஒன்று விஜய்ன்ற தன்னை ஒரு விஜய் நினச்சிட்டு உருவாயின்னு வந்துனுக்குது இந்த சிவகார்த்திகேயன். இந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்து வேற எதுவும் சிந்திக்காதுங்க. இது இப்படியே தான் அவர் வந்தார்ல, அதே மாதிரி நம்மளும் சார் அப்படியே நிற்கிறீங்க சார், 50 பேர் எதிரில் சார், எல்லாம் அவ்வளோ இரும்புறாடு அப்படியே ஓடிறான் சார். உடனே ஒருத்தன் தான் முதல்ல ஓடிடுவான் பார்த்துறீங்களா? 5 எல்லாம் ஒன்றா ஓடி வர மாட்டான். ஓடி வந்தோடனே நின்றுட்டு தமால் காலத்துக்கு வரும், ஒரே அடி போத்துன்னு விடுவாங்க. டேய் இந்த ஸ்டண்ட்டை எப்படா மாற்ற போறீங்க? சலிச்சு போச்சுடா. ஆக்ஷனு தூக்கி போய் அந்த அங்கே தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதில் போய் விழுந்து அவர் அப்படி காரணம். இந்த மேட்ரிக்ஸ் பட சண்டை என்னைக்கு இந்த தமிழ் திரையுலகம் நிறுத்த போகுது? நிறுத்துனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒழியணும், ஒழிஞ்சாதான் நிற்கும். நீங்கள் பாருங்க, இவங்க சின்ன சின்ன அதாவது சினிமான்றது எம்ஜிஆரும் சண்டை போட்டார், சிவாஜியும் சண்டை போட்டார், எம்ஜிஆரும் சம்பாதிச்சார், இவங்களோட நல்லா சம்பாதிச்சார். ஆனால் 4 பேர் கூட தான் எம்ஜிஆர் சண்டை போடுவார். அதுலேயும் ரொம்ப உருண்டு புரண்டு அந்த சண்டைக்கே நமக்கே பக்குன்னு இருக்கும். அம்பியார் கூட வந்து கத்தி இங்கே வரும், இங்கே இப்படி வரும், இப்படி போவோம். ஒரே ஆள் தானே. ஏன்னா இரும்பு ஆட்டில் மண்டையில் அடிக்கிறான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இதெல்லாம் அழிஞ்சாதான் உண்மையான ஓரளவுக்கு படைப்பாளிகள் மேலே வர முடியும், ஸ்க்ரீன் கிடைக்கும் அவனுக்கு. ஏன் ஒரு பார்க்கிங் படத்தை எல்லாரும் பாராட்டணுமா? நீ தேசிய விருது கிடைச்சதா? உன் படத்துக்கு கிடைச்சதா? எவனாவது வாங்குனீங்களா? வாங்குவீங்க, ஏதாவது செல்வாக்க வச்சு வாங்குவீங்க. ஆனால் ஒழுங்கான இதெல்லாம் மக்கள் இவங்களை ஏற்றுக்குவாங்களா? புஷ்பா கொடுத்தாருன்னா ஏற்றுக்கிட்டானா? என்னடா திருடன் கேரக்டர் அதுக்கு போய் கொடுத்துக்கிறான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போது நீங்கள் ஒழுங்கான இது கொடுக்குறீங்கன்னா அதற்கு மரியாதை இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அந்த அம்மா பாருங்கள், ஊர்வசி ஜே பேபிக்கு ஏன் எனக்கு கொடுக்கல, இதுக்கு ஏன் கொடுத்த? அதுவே நல்ல படம், அது கொடுத்துருக்காங்க. ஜே பேபிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. ஏன்னா படம் அப்படிப்பட்ட படம் அது. அப்போ அந்த படைப்புகள் மக்களால் வரவேற்கப்படுது. பார்க்கிங்கோ சரி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த நடக்கிற அந்த கான்வர்சேஷனும் அதை ஒட்டி நடக்கிற இது, நான் ஏன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் பையனும், நான் ஏன் நினச்சேன் அப்பாவும் பேசுகிற அந்த சீனு, 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி அப்படி அழுவுறது, அந்த பிணைப்பு நம்மளை கண்ணீர் கூட வைக்கதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எடுக்கிறவங்க தாங்க டைரக்டர், அதாங்க படம், அதுதானுங்க வரணும் மேலே. இன்னைக்கு விசு இடமும் பாக்கியராஜ் இடமும் ராதா மோகன் இடமும் காலியாக தானே இருக்கு. சும்மா நீ மணிரத்ன இடத்த மட்டும் தூக்கின்னு வந்து ஆட்டினுக்கிறீங்க. தளபதி இது பிரம்மாண்டம் யாருக்கு தேவை பிரம்மாண்டம்? நீ பிரம்மாண்டமாக எடுத்துக்குவ, நான் பார்க்கலான்னு ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தார் பார்க்கலாம், நீ மண்ணு மாதிரி எடுத்து வச்சுன்னு அவன் பார்ப்பான். இப்போ எப்படி நடக்குது? கூலி ஜெயிக்கும், வசூல் ரீதியாக எப்படி ஜெயிக்கும்? ரஜினிக்காக பார்க்க போகிறோம் எல்லாம், என்னையா மண்ணு படையா ஒன்றுமே நல்லா இல்லையா, டிக்கெட் எடுத்துட்டியா? சரி வா,
ஏன் இப்பதான் சொன்னேன், அதுக்காக பார்க்காம இருக்க முடியுமா? என்னதான் இங்க பாட்டு வருவோம். எனக்கு அப்படிதான் சார் சொல்றேன். எப்படித்தான் எடுத்து வச்சிருக்காரு எடுத்து வச்சு பாப்போமேன்ற பார்ப்போம். ஒரு ஐடியா வருது. ஒரு தடவை பார்க்கலாம் இப்படிலாம் இந்த மாதிரி உருட்டுறது. அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன சண்டே எங்கே போகலாம், அதான் கூலி, சரி ரைட்டு காலி ஆகுதாமே, சரி புக் பண்ணு போ, அடுத்த வாரம்லாம் காலி ஆகிடும், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. போன வாரம் புக் பண்ணவங்களாம் முன்கூட்டியே நாம் பார்த்துட்டு பெருமையாக கூலின்னு சொல்லணும். கூஸ் பம்பு போடுறோம் ப்ரோ, கூஸ் பம்பு ப்ரோன்னு சொல்கிறதுக்கு பார்த்துட்டு துட்டை கொத்தியாச்சு இல்லை, 1500 2000 கொடுத்தா. அதனால் 2000 ஸ்க்ரீனிங்கு 4 நாள் 5 நாள்னா வசூல் எடுத்துடலாம். முதல்லையே வேர்ல்டு வைடு வித்தாச்சு. அதனால் இவருடைய வசூல் சாதாரணமாக வந்துடும். ஆனால் மனோ ரீதியாக இந்த படம் பெஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த இவர் புளு சட்டை மாறன் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். ரஜினி படம் மொக்கைன்னு சொல்லுவோம் ஒரு படத்தை, அடுத்த படம் வந்து இந்த படத்தை நல்ல படம் ஆகிடும். ஜெயிலர் மொக்கன்னோம், இந்த படம் வந்து ஜெயிலர் பரவாயில்லன்னு ஆக்கிடுச்சு. அதுக்கு தாண்டி இன்னொன்னு சொன்னார், மரண மொக்கன்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கனாலும் அதை விட மொக்கையாக அந்த படம் இருக்க போகுது. இது எல்லாமே ரஜினியை சிறுமைப்படுத்துறது ஆகாது. அவர் ஒரு டைரக்டருடைய நடிகர், அவருக்கு எல்லாமே பிரமிப்பாக இருக்கும். ஐயோ நம்ம கூட நாகார்ஜுனும் நடிக்க வச்சுருக்காங்க, ஷோபின் நடிக்க வச்சுருக்காங்க, உபேந்திரா நடிக்க வச்சுருக்காங்க, அப்படி தான் அவர் பார்ப்பார். படமும் ஓடிடுச்சு. நமக்கு அவருக்கு கடைசியில் தான் சம்பளம் வாங்குவார், வசூல் வந்த அப்புறம் தான் வாங்குவார். அந்த வகையில் நமக்கு அந்த படம் ஆமாம் எப்போவுமே கடைசியில் தான் வாங்குவார், அட்வான்ஸ் கூட பெரும்பாலும் வாங்க மாட்டார். அதனால் சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் கொடுத்துருவாங்க, முடிஞ்சிச்சு. கொஞ்சம் லாபம் வந்தாலும் சேர்த்து கொடுத்தாங்க, ஒரு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் கூட சேர்த்து கொடுத்தாங்கல்ல. அந்த வகையில் ரஜினிக்கு சந்தோஷம். இப்போ இந்த படத்துடைய வசூலை வச்சுட்டு ஜெயிலர் 2 கொஞ்சம் நல்லா இதுவாக கொண்டு போவாங்க அது. ஆனால் இந்த படம் ரஜினி படமா அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன போன்றவர்கள்லாம் ரஜினி ரசிகர்கள் இல்லைன்னு சொல்லுவோம். ரஜினியுடைய அடிப்படை தன்மை இல்லை. நாங்கள் பார்த்தா ரஜினி வேறு, ஓடுதோ ஓடலையோ 6-60 வரை ஓரளவு ஓடிச்சு. ஆனால் இன்னையும் அந்த ரஜினியை மறக்க முடியல. அந்த மாதிரி பல படங்கள் ரஜினி படங்கள் சொல்லலாம். காலா வேறு லெவல் அது, அந்த மாதிரி சொல்லலாம். நீ அந்த மாதிரி நடிங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி. அமிதாப் பச்சனுடைய ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி நடிங்க. ஒரு ஃபுட்பால் படம், சாலையோர சிறுவர்களுக்கான ஃபுட்பால் சம்மந்தமாக ஒரு படம். இவர் கோச்சாக இருப்பார், அந்த தெருவோர விளாடுற பசங்க டப்பா வச்சு தட்டி நிட்டின்னு இருக்கும், அதுங்க ஆர்வத்தை இவர் பார்ப்பார். ஒரு பாலை கொண்டு போய் கொடுப்பாரு, அவனுக்கு அப்படியே பார்ப்பானுங்க வினோதமாக. ஏன்னா அவன் மேட்டு மீத இதுலேருந்து அவர் ஒரு மாதிரி இருப்பார். என்ன எல்லாம் பாதி ஒருத்தன் பிட்பாயிட்டாக இருப்பான், ஏதாவது இந்த நிலக்கரி இவ்வளோ இல்லை அதை ஏறி எடுத்துகிட்டு வந்து எடைக்கு போட்டு காசு வாங்கி ஏன்னா வறுமை பசங்களுக்கு. அப்புறம் அந்த செல்ஃபோனை தட்டி விடுறது, இந்த மாதிரி இது பண்ணுற பசங்க. அதில் இவங்களுக்கு சும்மா இருக்கிற டைம் விளாட்றதுல ஃபுட்பாலை கொடுப்பாரு. விளாட மாட்டாங்க, அதெல்லாம் முடியாதுன்னா 50 ரூபா கொடுக்குண்டா விளாட்றாங்க, உடனே ஏற்றுக்குவானுங்க. டெய்லி ஃபுட்பால் விளாடும்போது டீம் பிரித்து விட்டுருவார். எப்படி விளாடணுன்னு முறையாக சொல்லி தருவார். அது விளாடுவானுங்க. நல்லா ஆர்வத்தை தூண்டுட்டு வரமாட்டாப்புல, அந்த டீம் வீட்டுக்கு வந்துடும். என்ன வரல, ஏன் என்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு, காசு இல்லைன்னா நான் கடனை வச்சுக்கோ பால் கொடுக்கணுவானுங்க. கடன்லாம் நான்லாம் யாருக்கும் கடனால் யாருக்கும் விரும்பலை. அப்புறம் அவனுக்குள்ளே போய் பேசிட்டு வருவானுங்க. சரி இது காசு கொடுக்க நான் பால் மட்டும் கொடுன்னுவாங்க. இதுதான் எதிர்பார்த்தா அப்படி போ. அவங்கள ரெடி பண்ணி அந்த காலேஜ் டீம் இருக்கும், அவனுங்க இவங்களை கேவலமாக பார்ப்பானுங்க. இவனுங்க அந்த சவுர் மலையாரி உட்காந்துட்டு அவங்கள இவனு கேவலமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. எல்லாம் பார்த்துட்டு அந்த டீமோட மோத விடுவாப்புல. ஷூவில் அதனால ஒழுங்காக அடிக்க மாட்டானுங்க. அப்புறம் ஷூ எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இது ஷூவெல்லாம் கழட்டி போட்டு ஆடுவானுங்க. காலேஜ் டீம் ஒரு வழி பண்ணுவானுங்க. இவங்களை ரெடி பண்ணி அதில் இவங்களை திருத்துறது, வேணுன்னே இவன் போகக்கூடாதுன்னு ஹீரோவை கேஸ் போட்டு இது பண்ண பார்க்குறது, அதெல்லாம் மீறி அந்த இதில் பிரேசில் எங்கே நடக்கும் கூட்டு. இது எப்படி இருக்குது கதை தலைவரே? இப்படி வர்றீங்க, ராடு எடுத்து விட்றீங்க, அதுதான் வரும்போதே பணத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, காய்கறி நறுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீனுன்னா என்னடா. அதனால் சம்பாதிச்சிட்டிங்கல்ல, இனி கொஞ்ச நாள் திரை உலகத்துக்காக எதாவது பண்ணுங்களேன், உங்களுடைய பழைய ரசிகர்களுக்காக எதாவது பண்ணுங்களேன். பல பைத்தியங்கள் இருக்குது பழைய ரசிகர், அதெல்லாம் சொல்ல நான் ஒழுங்கான ரசிகர்கள் சொல்கிறேன். பைத்தியம் எது நடிச்சாலும் ஏற்றுக்கும். சுகர் டேப்லெட்டை போட்டு வந்துட்டு தலைவா வேறு லெவல் தலைவா அப்படின்னு அதை விட்டுருங்க. ஒழுங்காக ரஜினிக்கு ஒரு பேர், நாளைக்கே கூட அவர் ஒரு தேசிய விருது வாங்கலாம், அப்படிப்பட்ட டெப்த்தான ஆள் அவர். அப்போ அவரை அது மாதிரி பயன்படுத்துகிற டைரக்டருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டு பொண்ணு எப்போலாம் துட்டு இருக்குதோ அப்போலாம் போர் அடிக்குதுன்னா அப்போ அலால் சலாம் ஏடு நஷ்டமா ஆயிடுச்சா? ஆமாம், ஏற்கனவே தானே பண்ணேன், இப்போ மட்டும் நான் புதுசாக பண்ண போகிறேன். எடுத்ததையே தொலைச்சிச்சு தெரியுமா அது இந்த அம்மா அந்த மாதிரி. ஏன்னா எப்படியாவது நஷ்டம் ஆகணும் அப்பாவுக்கு, அது தெரிஞ்சோ தெரியாமல் ஆகிக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரிலாம் வேணாம். ஒரு நல்ல இப்போ இருக்காப்புல நான் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் கூப்பிட்டு இப்போ நல்ல கதை பண்ணு, ஒரு 6-60 மாதிரி, ஒரு சம்சாராத மின்சாரம் மாதிரி, ஏதோ வி சேகர் கதைகள் இருக்குது, எவ்வளோ இடம் அந்த இடம் கேப் இருக்குது, பண்ணு நான் பண்ணித்தரேன்.
மினிமம் பட்ஜெட்டு மினிமம் இது போங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் கமர்ஷியலாக சிந்திப்பாங்க. பேசுகிறது மட்டும் தமிழ் மக்களுக்காக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. குடும்பம்னுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க. உருட்டுறதெல்லாம் வேறு மாதிரி உருட்டி நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. இதுதான் இவருடைய இது. சார் கடைசியாக ஒன்று சார், உங்களோட ஃபேவரெட்டு ஆக்சுவலாக இப்போ 21ஆம் தேதி வந்து மாநாடு நடக்குது. அதுக்கு விஜய் அவர்கள் அறிக்கை வர்றாரு சார். அறிக்கையுமே நீங்கள் வந்து பியூர் தமிழில் தான் இருக்குன்னு ஆசைப்பட்டது என்ன சார் நியாயம்? மக்களோட போய் கனெக்ட் ஆகணும்னா அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் மாறி தான் சார் போய் ஆகணும். அதையுமே நீங்கள் கெட்டல் பண்ணால் எப்படி சார்? பியூர் தமிழ் பின்ன எங்கே தான் இருக்கும் சொல்லுங்கள்? இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு. தமிழ்ன்றது பேச்சு வழக்கு, அது ஒவ்வொரு வட்டார வழக்கு, அது வேறு விஷயம். எழுத்துன்றது வடிவத்தில் மட்டும்தான் தமிழ் ஓரளவுக்கு இருக்குது. அது அறிக்கைகள், பத்திரிகைகள், நம்ம டெம்ப்ளேட்டுகள், இந்த மாதிரி விஷயங்களில் தமிழ் வந்து எழுத்து வடிவத்தில் தான் இருக்கணுன்றது ஒரு எத்திக்ஸு. அங்கே கூட இருக்காதுன்னா விஜய் ஓட மாநாடுன்னா தமிழில் ஒரு சின்ன வார்த்தை மாறினாலும் அர்த்தம் மாறிடும். கல்வி, விஜய் கல்வி உதவி செய்தார் அப்படின்ற இடத்துல புள்ளி எடுத்துட்டா விஜய் கலவி உதவி செய்தார்னு வந்துடும். கலவினா வேற அர்த்தம். அப்போது நீங்கள் அப்படி போட்டுக்கீங்களா? அப்போது விஜய் ஓட மாநாடுனா விஜய் ஓடுறதுக்கு மாநாடான்னு கேட்க வரணும். அர்த்தம் மாறுதில்ல. அப்போது நீ தாவேகாவின் மாநில மாநாடு, தாவேகா ஓட மாநாடு அப்படின்னு போட்டால் பாக்குரியா செஞ்சுரியா அப்படின்னா நீ பேசுகிற தமிழே தப்பு. லா பாதி பேருக்கு வரமாட்டேங்குது. அப்போ அந்த தமிழ் ஏற்றுக்கலாமா? தமிழ்ன்ற இடத்துல தமிழ்ங்க லா போட்டுடலாமா? தமிழ் எனக்கே லா வரமாட்டேங்குது, இந்த லா வரமாட்டேங்குது. தமிழ்னு சொல்லி இது வரமாட்டேங்குது. நான் சின்ன வயசுலேயே அப்படி தான், லா வராது, என்னடா தமிழ் பேசுகிறேன்னுவாங்க. அந்த மாதிரி அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. எழுதுகிற எழுத்தில் ஆள் இருந்தது. அந்த நீங்கள் ஒரு பத்திரிகை செய்தி எப்படி கொடுக்கணும், அறிக்கை எப்படி கொடுக்கணும், ஏன் என்ன இருந்தாலும் அந்த அறிக்கைகள் மட்டும் கரெக்டாக வருது. அதில் கூட உன்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்கள் யார்? ஏற்கனவே தங்கிலீஷ் ஆக்கிட்டீங்க. திட்டுறது கூட என்ன எப்படி திட்டுறான் தெரியுமா? டேய் டிஏஐ, நாயே NAYA, இப்படி தான் தங்கிலீஷில் திட்டுனுக்கிறான். நீ அவனுக்கு தலைவனாக வந்து உக்காந்துங்கன்னு நாம் எல்லோரும் கூடுறோம், பார்க்குறோம், வர்றோம் அப்படின்னா அவன் நாளைக்கு அதையே இதாகிடுவான். நாளைக்கு அரசாங்க அறிக்கை அப்படி வரும். இவர் ஆட்சி கீச்சு கண்டார் வச்சிங்க, பொதுமக்களே நாம் வர்றோம் பார்க்குறோம் உங்களை அப்படின்னாருன்னு என்ன வருது? இப்போவே வந்து நேற்று அந்த இதுக்கு போகிறதுக்கு என்னான்னு கேட்டிருக்காங்க, ஏன் கவர்னர் மாளிகை போகலன்னு. வழக்கமாக நம்ம எல்லாரையும் நம்ம வரவழைச்சி தானே பார்ப்போம். இவரை மட்டும் நம்ம எப்படி அங்கே போய் பார்க்குறது? இன்னொரு நம்ம அங்கே போயிட்டோம் வச்சுக்கிங்க, இங்கேருந்து கிளம்புனோடனே பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடும். துப்புரவு துணியாளர்களே வர வச்சு தான் பார்த்தாரு. தெய்வம் என்ன பண்ணும்? கோயிலில் தான் போய் பார்ப்போம். தெய்வம் என்ன பண்ணும்? எப்போவாவது வெளியே வரும் தேர்வு. அந்த மாதிரி எப்போவாவது ஆகஸ்ட் 21 வந்துட்டு மறுபடியும் தெய்வம் போய் பனையூரில் உட்காந்துக்கும். மறுபடியும் தெய்வத்தை நீங்கள் கோயிலில் தான் போய் பார்க்கணும். அது யாராக இருந்தாலும். ட்ரம்ப் இதுக்காக பேச போகிறாரு அடுத்து 51% விஷயமா. அதுக்கும் ட்ரம்ப் இங்கே தான் வர சொல்லிக்கிறாப்ல. யாராக இருந்தாலும் இங்கே தான் வரணும் வா அப்படின்னு. ஆனால் இவர் சினிமா ஷூட்டிங் மட்டும் வெளியே போவார். அதனால் இந்த மாதிரி விசித்திரங்களை பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி அறிக்கைகளை பார்க்கும் பொழுது, சரி மற்றவங்களுக்கு தான் இதாகல. எனக்கு பொதுவாகவே ஒரு இது இருக்கும், நானும் தப்பு பண்ணுவேன், தமிழில் தப்பு வரும். ஆனால் தப்பே தமிழாக எழுதுனா எப்படிங்க? தமிழில் தவறு வரலாம், தவறு வராமல் யாரும் எழுத முடியாது. இச்சு இன்றைக்கி எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் இந்து தமிழில் ஒர்க் பண்ணும்போது என் பக்கத்தில் நண்பர் நாகப்பன், எனக்கு அவருக்கு சண்டே வரும். படித்தா புரிஞ்சிற மாதிரி இதா, அப்புறம் என்னங்க? அதெல்லாம் இல்லை, இங்கே இத்து விட்டீங்க, இந்த இச்சு ஊற்றிங்க, அது ஏன் இந்த இடத்துல இத்து வரணும், ஏன் இச்சு வரணும்னா அதுக்கு அவர் சொல்லுவார் தமிழில். எனக்கு அது புரியாது. ஆனாலும் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு இது பண்ணுது. ஆனால் பெரும்பாலும் இந்த கருத்து பிழை வராது. எழுத்து பிழையில் இந்த இச்சு இத்து தான் பிரச்சனை வரும். இன்றைக்கி அது கூட இல்லையே. சேனல்லே பார்க்குறோம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், ரெண்டுத்தையும் ஒன்றாக்கவே கூடாது. உயர் நீதிமன்றம்னு ஒரே இது மாதிரி ஆகிடும். அப்படி வரவே கூடாது. உயர் உச்ச தனியாக வரணும், நீதிமன்றம் தனியாக வரணும். ஆனால் நீங்கள் ஸ்க்ராலில் சேனல்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு எடிட்டர்னு உக்காந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னு தமிழில் எழுதுறானுங்க. தமிழில் எழுத்து பிழை, இன்னொன்று எழுத்தே இருக்க மாட்டேங்குது சில இடங்களில். எனக்கு என்னென்னு போடுறதெல்லாம் இருக்குது. அதுலலாம் கூட கொஞ்சம் மன்னிச்சலான்னா, ஒரு அறிக்கை தலைவர் பேரில் வருதுன்னா உன் இஷ்டத்துக்கு நீ தமிழ் எழுதுன்னா நான் வேடிக்கை பார்ப்பாங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் சுட்டி காமிப்போம். இது வந்து அவருக்கும் தனியாக பேசிக்கிறோம். தனியாக பேசினா தனியாக லவ் லெட்டர் எழுத சொல்லு, வீட்டுக்கு எல்லாருக்கும் தனியாக எழுத சொல்லு. ஏன் பொதுவில் எழுதுனா கேட்க தான் செய்வோம். நீ எப்போ பொதுவுக்கு வந்துட்டியோ அப்போ கேட்க தான் செய்வோம். நீ நடிச்சிட்டு இருக்க கேட்டோமா, நீ எங்கே இருக்கிற, ஏன் பனையூரில் இருக்கிறன்னு கேட்டோமா, நீ எங்கே இருக்கிறனே எனக்கு தெரியாது. பொது வேலைக்கு வந்த அப்புறம் இதெல்லாம் வரணையா? மக்களுக்குன்னு வந்துட்டு நாளைக்கு ஓட்டு மட்டும் வாங்குவல்ல. ஒரு முதலமைச்சர் ஆனால் இப்போவே எப்படி இருக்குன்னா முதலமைச்சர் ஆகிட்டா எப்படி இருப்பேன்? மாலத்தீவில் போய் உக்காந்துட்டு இருப்பேன் போல்.
அங்கே வந்து பாருங்கள் எல்லாரும். யார் கேட்க முடியும்? இப்போவே இந்த ஆட்டம் ஆடுறீங்க, அப்போ என்ன ஆட்டம் ஆடுவீங்க? அப்போ கொஞ்சம் கூட நீங்கள் தயாராகவே இல்லை எதுக்குமே. அப்படின்னா பார்க்கத்தானே போகிறோம். ஆகஸ்ட் 21 எல்லாரும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம கேட்டதே இப்போ ஊரே கேட்குது. அரை மணி நேரம் பேசுவியா தலைவரே அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? பேச்சு எதுக்கு சார்? அவரோட வாக்கிங்கே அது வரைக்கும் போகுது சார். அதுவே அவரோட அதுக்கே மூச்சு வாங்கிடும். 800 மீட்டருங்க, 1.5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த பைத்தியக்காரனும் அந்த வேலையை பண்ண மாட்டான். இங்கேருந்து 800 மீட்ரு, நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் யார் பொறுப்புன்னு தெரியாது. திரும்பி 800 மீட்டர் வரணும், 1.5 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கே? இதில் டவலை வேற தூக்கி அடிப்பானுங்க. அது ஒரு புதுசாக அது கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இவர் வேற ஓடிக்கிட்டு இருப்பார். என்ன கூத்து பண்ண போகிறாரோ தெரில. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மூச்சு வாங்கி உக்காந்து பேசணும் 1/2 மணி நேரம். எதெல்லாம் பேசணும்? கவின் ஆணவ கொலையிலேருந்து, துப்புரவு பணியாளர்லேருந்து பல்வேறு விஷயங்களை இது வரைக்கும் நான் சொல்கிறது. விஜய் நேரடியாக திமுகவை சுட்டி காமிச்சு சப்ஜெக்ட் வைஸாக பேசுனதே கிடையாது. யாரோ எங்கேயோ அது பாசிசனா இது பாயாசமா மன்னராட்சி இப்படி தான் பேசியிருக்காரு. இந்த விவகாரத்தில் இந்த துப்புரவு பணியாளர்களில் இந்த மாதிரி பண்ணீங்க. அதிமுக கவர்மெண்ட்டு 10 பேர் 10 மண்டலங்களை பண்ணிச்சுன்னா அதை நான் சரி பண்ணுறேன்னு வந்துட்டு நீ இன்னைக்கு 2 மண்டலம் பண்ணுற. இன்னைக்கு இந்த ராம்கே நிறுவனம் என்ன நிறுவனம்? இப்படிப்பட்ட நிறுவனம். அதை எப்படி நீ அனுமதிக்கலாம்? இப்படி எல்லாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் கவின் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் என்ன ஆச்சு? சமூக நீதி கட்சின்றீங்க. இப்படி நம்மளை கேட்டால் 1000 பாயிண்ட் எடுத்து விடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே தீ பறக்கும். அரங்க மாதிரி இரட்டுமே அப்படின்னு அரங்க அதிரும். அரங்கம் மட்டும் அதிராது, அரசியல் களமே அதிரும். என்ன பேசுறது விஜய்? உன் பவர் உங்களுக்கு தெரியல. அனுமார் மாதிரி இன்னைக்கு அது கயிறில் கட்டி புஷியானது ஓரமாக கட்டி வச்சுக்கிறாப்புல. தலைவரை இப்படியே இரு, நீ அத்துன்னு போனால் சிக்கலாகிடும் அப்படின்னு. சரியா? வேற யாரையாவது விட்டாது கொஞ்சம் சொல்லுங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் விட மாட்டோம். நாங்கள் இப்படியே பொந்துக்குழி இந்த வார் டைமில் உள்ள பதுங்கிருப்போம். அதுக்கு பேர் எதுவும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பதுங்கியே இருந்து கட்சி நடத்தினுக்கிறாங்க. அதனால் என்னைக்கு பொந்துக்குழிலேருந்து வெளியில் வராரோ என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ கமல்ஹாசன் வந்து பேசினார்ல, எப்பா வாய முடுறாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பேசினாப்ல. உண்டா இல்லையா? சில்லறை தரமாக நாம் காயினை ஒரு பக்கம் பார்த்தால் நான் இருப்பேன், இன்னொரு பக்கம் தலை புட்டால் அந்த தலை எந்த தலை? காந்தி தலை. அந்த காந்தி தலைக்கு பின்புறம் இருப்பது என்ன? தேசிய சின்னம். அதில் பார்த்தீர்கள் என்றால் 3 சக்கர சின்னம், சிங்கம். அந்த சிங்கமாகத்தான். என்னையா சொல்ற? அப்படின்ற அவருக்கு அப்படியே இந்த அவர் மக்கள் நீதி மையத்தில் 10 பேர் உட்காந்துருப்பான், தூங்கின்னு இருப்பான். அப்படியே பேசு 2 பேர் சேர் எடுக்க வந்திருப்பான். அப்புறம் அப்படின்ட்டுருவான். அது தலைவர் செல்ஃப். இங்கே கூட்டத்தை பார்த்தோன்னா தலைவருக்கு முடியல. அதுவும் எல்லாம் ஒரே டீமில் ஒரே கம்பெனியில் போய் வேலைக்கு செஞ்சிட்டாங்களா, பனி பாதுகாப்பு கிடச்சிச்சு அவங்களுக்கு, பனி நிரந்தரம். அதனால அப்படியே காயின் 2 பக்கம், ஒன்று தலை இன்னொன்று சிங்கம். தலை நான், சிங்கம் இது. உருட்டி போட்டால் என்னது? மேல் சபை. என்னது? அதுதான் ராஜ்யசபை. ராஜ்யசபைன்னு என்னது? மக்களவை. அது கீழே பார்த்தோன்னா மக்களவை கீழே இருக்குதுன்னு நினைக்காது, அதுதான் மேலே. ஏன்? மக்களால் இருந்தது அந்த அவை. அந்த அவையில் யார்? இவர் தான் தலைவர், இவர் தான் எம்பி. இப்படியே உருட்டி, ஐயோ என்னடா தலைவர் என்னதான் சொல்ல வர? சரி, திருமாவளவனுக்கு புரிஞ்சுதா தெரில, புரியாது. நம்ம தான் உட்காந்து 1/2 மணி நேரம் எப்போவுமே பேசுவோம். நம்மள்த பேசுறதையே 2ல் உட்காந்து நம்மால் கேட்பான். பார்த்துறீங்களா? நான்லாம் திருமாவளவன் போட்டேன் வச்சுக்கிங்க 2ல் வச்சுருவேன். அப்போ தான் நார்மல் ஸ்பீடாக இருக்கும். இல்லை வச்சு தாங்காது. 1லாம் வச்சோன்னா வச்சுட்டு நம்ம போயிட்டு என்ன வேலைலாம் முடிச்சுட்டு வந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாப்புல. நம்மளுக்கே டப்பு கொடுக்குறாப்புல இவர். என்ன ஒன்று 2 நாள் ஆகும் பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்குன்னு. இப்போ வரைக்கும் அதை எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாப்புல. தலைவர் பேசுறது தான் ஓரளவுக்கு புரியும். சனாதனன் வர ஏதாவது சொல்லுவாப்புல. சரி, ஏதோ நம்ம பழக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் புதுசாக வந்தவர் இன்னொன்று நாணயம் 2 பக்கம் சிங்கம் வந்து அது. இதில் வேற அவருக்கு 1 கிலோ வெள்ளி மாலை வேற போட்டாப்புல. நான் உண்மையாலுமே அவர் ரொம்ப பேஜராயிட்டாப்புல திருமாவளவன். அதுக்கப்புறம் மைக்கை பூச்சி அது முலாம் பூசப்பட்ட வெள்ளினோன்னா கொஞ்சம் சுதி இறங்கிச்சு நம்மளுக்கு. இல்லாட்டி அதோடைய வெயிட் என்ன? 1 கிலோவா கொடுக்குது பெருசு என்ன? அவன் சொல்லிப்பாப்புல, சார் அந்த பஸ் ஓட்டின லேடிக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, நீங்கள் வந்து ஒரு கட்சியே ஓட்டி நிற்கிறீங்க, உங்களுக்கு போய் 1 கிலோவில் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. அப்படியே அந்த சந்தோஷம். அடுத்த செகண்டு வெள்ளியில் தங்கமுலாம் பூசின அடங்கொய்யால 8 சவரம் இருக்கு, 8 கிராம் இருக்குமா மேலே பூச்சி. கீழே உங்கள் அப்பா படம் அம்மா படம். நல்லா பரவாயில்ல கமல்ஹாசன், பரவாயில்ல. கம்பெனியில் சேர்ந்த உடனே முழு கொத்தடிமையாக மாறிவிட்டீர்கள். இனி என்னாலும் நான் உங்களுக்கு துணை இருப்பேன். மக்கள் நல கூட்டணியில் உங்களுக்கும் கூட்டணி இனிமேல். புது உறுப்பினர் கார்டு. கூத்து. ஐயோ எப்பா,
இப்படிதான் இந்த அரசியல். இன்னொன்று, அவர் அங்கே போயிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் நான் வேறு இவர்கள் வேறு கிடையாது, இருவருக்கும் ஒரே கொள்கை, கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை. ராம்கேல இவங்களுக்கும். அதனால தான் முட்டார் எங்கேயுமே வரல பார்த்தீங்களா? ஆமாம். ஏன்னா சொல்லியிருப்பாங்க, எங்கேயாவது போய் சண்முகம் மாதிரி வாய்க்கே விட்டுறாது, அவங்க மாநாடு முடிஞ்சிச்சு. இதோட 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு மாநாடு. இப்போதான் வரப்போகுது. அவரை தலியூர் வரல வச்சுக்கோ, அசிங்கமாக போயிடும், கூட்டத்தையே அதை வச்சா சேர்த்துக்கிறோம் அப்படின்னோன்னா முட்டார் எங்கேயுமே வரல. கூத்து நீங்கள் போய்கிட்டு இருக்குது. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களே பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.